வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாளைய தினம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இதுவரை நடந்த தேர்தல் பிரச்சாரம், வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதற்கான பதில், இது எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக இருக்க போகிறது. இந்த சூழலில் விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே உரிமை தொகை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நேற்றைய தினம் குற்றச்சாட்டுக்களை இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முன்வைத்தார். 100 கோடிக்கு மேலே திமுக செலவு செய்திருக்கிறது, இது பணநாயக தேர்தல் என்ற குற்றச்சாட்டுகளையும் நேற்றைய தினம் அவர் முன்வைத்தார். அதே நேரத்தில் அதிமுக வாக்குகளை குறிவைத்து பாமக காய் நகர்த்தி வருகிறது. அதே அதிமுக மற்றும் தலைவர்களை பாஜக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே விமர்சித்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்போ அதிமுக வாக்கள் யாருக்கு வரும், அதுதான் வெற்றியை தீர்மானிக்குமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. பாஜகவுக்கு பயந்துதான் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை, அவர்கள் சொல்லிதான் இவர்கள் விலகிவிட்டார்கள். சமூக நீதி பேசக்கூடிய பாமக பாஜகவுடன் ஏன் கூட்டணி அமைத்தது, இது சந்தர்ப்பவாதம் இல்லையா அப்படின்னு அதிமுக பாமக பாஜக மேலே கடுமையான விமர்சனங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் முன்வைத்திருக்கிறார். இந்த தேர்தல் நிற்கக்கூடியது எந்த கட்சிக்கு பலன் கொடுக்கும், அதை தாண்டி யாருக்கு நெருக்கடி அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நாளை தேர்தல் விக்கிரவாண்டியில் வெல்லப்போவது யாருன்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்கா அமுதரசன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல ஸ்ரீகாந்த் இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னு இந்த தேர்தல் சமூக நீதிக்கான தேர்தல் அப்படின்னு ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டு இங்கேயும் என்டிஏ கூட்டணி தொடர்கிறது அப்படின்ற பிரச்சாரங்கள்லாம் முன் வச்சிங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன மாறிட போது பாமகவால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஒரு இடைத்தேர்தல், ஆளக்கூடிய கட்சி, அவங்களுக்கு நம்பர் இருக்கு. இந்த தேர்தலுக்கான முக்கியத்துவம் என்ன? அதாவது இது யாருக்கு லாபம் அப்படிங்கிற இதில் எந்த தேர்தலையும் அணுக முடியாது. நம்ம அப்படி பார்த்தோம்னா இப்போ மக்களவை தேர்தல் முடிஞ்சுது. அதில் திமுக எம்பிக்கள் இத்தனை பேர் வெற்றி பெற்றுட்டு போகிறாங்க. ஆளக்கூடிய கட்சியில் அவங்களால என்ன லாபம், இதுக்கு முன்னாடி இருந்து 40, 38 பேர், 39 பேர் இருந்தாங்க, என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வரும். அதனால் இந்த முறை என்னென்னா, இது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஆளுமையை பரிசோதித்து இடைத்தேர்தலாக இல்லாமல் இது எடை போட்டு கொள்ளும் தேர்தலாக இருக்கும். இந்த இதில் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். ஆளும் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சியில் நடந்த எத்தனையோ அவலங்கள் இருக்கலாம். வெள்ளத்திலேருந்து ஆரம்பித்து ஒன்றொன்னா அதில் மக்கள் என்ன மாதிரி பதிலளிக்க போகிறாங்க, நேரடியாக இடைத்தேர்தலில் அது பிரதிபலிக்கும். அந்த இது அதே நேரத்தில் அவங்க ஆட்சி அதிகாரத்தையும் மற்ற அவங்களுடைய பலங்களையும், பணபலம், நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அன்புமணி அவர்களே 150 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி ஆளும் கட்சி எப்படி லாங் பீரியட் வேணும் இல்லை, இப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு, அதில் ஒரு பிரதிபலிப்பு இருக்குது, இதில் எப்படி இன்னொரு பிரதிபலிப்பு மாறும்? அதாவது மக்களுடைய பார்வை மாறும் இல்லையா. மக்களவை தேர்தலுக்கு வாக்களிக்கும் மக்கள் சிந்திக்கும் கோணமும், அப்போ யார் பிரதமர் என்று யோசிக்கிறது என்ற ஒரு பார்வையும், இந்த நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான அவர்களுடைய கோபத்தையோ மற்றதையோ காட்டக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கு. அதற்கான முகாந்திரங்கள் என்டி கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும், இதில் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக விலகி இருக்கிறாங்க, இதுலேருந்து அவங்க போட்டியிடலை, அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களும் பதிவு செஞ்சுருந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும். அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலும் எங்களுடைய என்டி கூட்டணி முக்கியமாக மக்கள் நல பிரச்சனைகளை எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க எங்கள் தலைவர்கள். அதனால் மிகப்பெரிய வித்தியாசம் வரும் என்று தான். இது இடைத்தேர்தலாக இல்லாமல் மக்களை எடை போடும் ஒரு தேர்தலாக இருக்கும். வரக்கூடிய நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, இந்த நேரத்தில் நம்முடைய பாமக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்க நான் திரும்ப வர்றேன். திரு அமுதரசன் அவர்கள்ட்ட, இந்த தேர்தலின் தொடக்கத்தின் போது அதிமுக ஒரு குற்றச்சாட்டை வச்சது, திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் சரியாக நடக்காது அப்படின்னு. இறுதியில் பாமக அதே குற்றச்சாட்டை வைக்குது. இங்கே இவ்வளவு செலவு செஞ்சுருக்காங்க, இது தேர்தலின் போதும் கூட வேட்பாளரே தகுதி நீக்கப்படணும் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பாமகவோ அதிமுக முன் வச்சதை பார்க்க முடிஞ்சதில்ல. இல்லை, பாமகவும் அதிமுகவும் குற்றச்சாட்டு வைக்க தான் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மக்களினுடைய நம்பிக்கை இழந்தவர்கள்,
அதாவது பாமக வந்து சொல்லும், ஏன்னா இப்போ வந்து நிறைய பணம் பார்த்துட்டு இருக்கிறதுனால கடந்த சில ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சிகளே எல்லாம் இப்போ நாங்கள் ஒழிச்சிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கக்கூடிய பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் வந்து பாஜக இன்னைக்கு நாட்டிலே எந்த அளவிற்கு என்னென்ன இதிலெல்லாம் ஊழல் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் பத்திரங்கள்லேருந்து நீங்கள் பிஎம்கேர்லேருந்து எல்லாம் நிறையா பார்த்துருப்போம். அதனால் அந்த பணம் எதுவும் கொடுத்துருப்பாங்க பாமகவுக்கு, அதனால் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் பணமாக தெரியுது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் மட்டுமே ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாட்டில் 2 மிக முக்கியமான கட்சிகள், ஒன்று பாஜக, இன்னொன்று வந்து பாமக. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம், அதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா அல்லது அது ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் குருட்டாம்போக்குத்தனமாக தேர்தல் தோல்வியினுடைய பதட்டத்தில் இன்னைக்கு பாமகவினுடைய தலைவர்கள் உளறுவதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. தேர்தல் கடந்த காலங்கள்ல இடைத்தேர்தல்களையே பாமக புறக்கணிச்சிருக்கு, தொகுத்து எடுத்தவன். ஆனா இந்த முறை அவங்களாக வந்து போட்டியிடுறாங்க, அதிமுக விலை கொண்டது. இந்த முறை போட்டிடுறாங்கன்னா இதை முக்கியத்துவமா கருதுறாங்கன்றதான பொருள். அதாவது இந்த தேர்தலில் பாமக முக்கியத்துவம் கருதியெல்லாம் ஒன்றும் வந்து நிக்கலைங்க. பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான். அதாவது இந்த கிணத்துல எட்டி பார்க்கும் பொழுது செந்தில் கவுண்டமணியை பிடிச்சி தள்ளி விடுவார் பாருங்க, அந்த மாதிரி இன்னைக்கு பாமகவை பிடிச்சி பாஜக தள்ளி விட்டுருக்குது. அதில் தான் வந்து அவங்க நிற்கிறாங்களே தவிர மற்றபடி எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு 2016 தேர்தலிலேயே பாமகவை விட அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது, அதிக வாக்குகள் வாங்கி. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்டு வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பாமக அந்த கட்சியினுடைய அந்த மாநில கட்சிங்கிற அந்தஸ்தே இழக்கக்கூடிய அளவிற்கு தான் அவர்களுடைய வாக்குகள் வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து இன்னைக்கு பாமக எதை நம்பி இந்த தேர்தலில் இருக்குது அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அங்க உழைக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் அதிகமான இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் கடந்த காலங்கள்லாம் தொடர்ந்து அந்த மக்களுடைய மனதில் இல்லாத வெறிகளை எல்லாம் ஊற்றி அவர்கள் தலையில முளக அரைச்சி அவர்களை ஏமாற்றி அந்த முகத்திரை கிழிந்து தொங்குது பாமகவுக்கு அப்படிங்கிற உண்மை நிலை தெரியாம இன்னைக்கு நாங்க வன்னிய மக்களுக்கெல்லாம் ராயல்டி வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாமக போய் தேர்தல் களத்தில் நிக்குது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், 2016 திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக பாமக முன்னிறுத்துனுச்சு. இனிமே நாங்க வந்து கூட்டணிகள்ல போய் நிக்க மாட்டோம், இந்த தேர்தலோட என் பையனை நான் முதலமைச்சராகி காமிக்கிறேன் பாருங்கன்னு சவால் விடுத்து அன்னைக்கு போயிட்டு நிறுத்தினாங்க. அந்த தேர்தலையே வெறும் 5% வாக்குகள் தான் பாமகவால வாங்க முடிந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னிய சொந்தங்களினுடைய சதவிகிதத்தில் குறைந்தது ஒரு 10% நம்பிக்கையை கூட பெற முடியாத அளவிற்கு அந்த சமுதாய மக்களுக்கு துரோகம் இழைத்ததை இன்னைக்கு அவர்கள் உணர்ந்த காரணத்தினால பாமகவினுடைய வாக்குகள் இன்னைக்கு எல்லாம் அவர்களுடைய வாக்குகள் சரிஞ்சிருக்குது. ஆனா அவர்கள் தோல்வி பயத்துல பாஜகவினுடைய நிர்பந்தத்துல என்ன பேசுறோங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு களத்துல நின்று. திரு கணேஷ்குமார், இந்த தேர்தலில் அதுவும் 13 ஆண்டுகளா இடைத்தேர்தல் களத்துல பாமக நிக்கல, எதுக்குங்க இடைத்தேர்தல்னு கூட பாமக நிறுவனர் கேட்டிருக்காரு. இந்த முறை நிக்குதுன்னா ஒரு நிர்பந்தம் சின்னத்துக்கோ இல்ல மாநில கட்சி அந்தஸ்துக்கோ அல்லது பாஜகவோ கொடுத்துருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. குற்றச்சாட்டு முன்வைக்கிறவங்க முன் வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க குற்றச்சாட்டுலலாம் ஒரு அர்த்தம் இருக்கான்றதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்ல. போகிற போக்கத்தில் சொன்னார், தேர்தல் நேரத்தில் மட்டும் ஆக்டிவாக இருக்கிற கட்சி 2 கட்சி அப்போ மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இவங்க ஆக்டிவாக வருவாங்க போல். மீதி நேரத்துலலாம் திமுக வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க போல். என்ன ஏது நடக்குதுன்றது தெரியாத சூழ்நிலைக்கு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்கு தேவையான போராட்டங்களை முன்னெடுக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தபடியாக சொல்லணும்னு சொன்னால் இந்த தேர்தலில் ஏன் நீங்கள் போட்டியிட்டீங்க, எதற்காக நீங்கள் பண்ணீங்க, இத்தனை வருஷம் கொள்கை முடிவை எடுத்துட்டு அப்படின்னு ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்தித்த பிறகு அடுத்த தேர்தலில் ஏன் நம்ம களம் காணக்கூடாது, அதை முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நம்ம முன்னெடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறோம்னு சொல்லி தான் நாங்கள் இந்த தேர்தல் களத்தை உள்ளே வந்தோம். அந்த நாங்கள் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பின்வாங்குவாங்கன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல, அவங்க போட்டியிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு அதிமுக போட்டியிடாத காரணத்தினால தான் வந்து நாங்கள் அவங்களுடைய வாக்குகளை வந்து உரிமையோடு நாங்கள் கேட்டோம்.
இதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் சார்ந்து இப்போ இதெல்லாம் சார்ந்து ஒரு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கின்ற ஒரு சூழ்நிலையாக பிஜேபி ஏதோ எங்களை தள்ளிவிட்டது, நாங்கள் வந்து நின்னோம், அவங்க காசு கொடுத்தோம், திமுக ஒரே பைசா கூட செலவு செய்யவில்லை, இந்த தேர்தலில் நாங்கள் வெறும் எங்களுடைய மக்கள் நல சேவைகளை திட்டங்களை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம், யாருக்கும் ஒரு பைசா ஓட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிற பொய், ஏமாத்து, பித்தலாட்டம், இது மொத்தத்துக்கும் உரிமையாக இருப்பது திமுக. இல்லை உண்மைதானே நான் சொல்கிறதில்ல? நான் என்ன வார்த்தையை தவறாத பயன்படுத்தினா நான் திருப்பி வாங்கி உதாரணத்துக்கு இப்ப அவரு வந்து சாதிய கட்சின்னு அவரு சாதிய கட்சின்னு சாதி வெளிய தூண்டுறான்னு அதை அனுபவிப்பீங்க. ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஏமாத்து வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடியது ராமதாசனுடைய குடும்பம். போய் நான் சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க, நான் அமைதியா இருக்கிறேன். அவர் உளறாருன்னு சொன்னப்ப நீங்க அமைதியா இருந்தீங்க. எங்களுடைய தலைவர் உளறாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க. ஆமா சொல்றேன், பாமக தலைவர் உளறாருன்னு அவர் சொல்லும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க. அப்ப அதற்கான விஷயத்தை சொல்றேன். இப்ப அதே தான் நாங்க சொல்றேன், ஐயாவுடைய பெயரை சொல்லி ஏமாற்றினாருன்னு நாங்க சொல்றேன். தலைவருங்க பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது உருப்படியா பேசணுமா இல்லையா? ஆதாரமான குற்றச்சாட்டுகளை வைக்கணுமா இல்லையா? எதுவுமே வைக்காம அவர் கேட்ட கேள்விக்கு இது பாருங்க, அதே கேள்வி கொண்டு போறேன். அவர் என்ன கேக்குறாரு, 150 கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னு, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. 92 கம்ப்ளைண்ட் நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்துருக்கிறோம் ஆதாரத்தோட. நாங்க மட்டும் கொடுக்கல, நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்குது. ஏன் அதிமுக போட்டியிடல? உலகத்திலேயே திமுக மட்டும்தான் உண்மையை பேசுறாங்களா? ஏன் அதிமுக போன தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த மாதிரி முறைகேடு நடந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க? வாக்காளர்களுக்கு இப்போ பணம் கொடுக்கலையா? யாரையும் கொண்டு போய் பட்டியல் அடைய வச்சு தினந்தோறும் வந்து பட்டுவாடா செய்யலையா? இதெல்லாம் ஆதாரத்தோட தேர்தல் கமிஷனில் புகார் கொடுத்துருக்குறோம். கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இப்போ சொன்னீங்க போய் பித்தல் ஏமாத்துறாரு, ஐயாவுடைய பேரை சொல்லி ஏமாத்துறாருன்னு சொல்கிறாரு இந்த சமுதாயத்தை. உண்மையிலே ஏமாத்துனது மு க ஸ்டாலினா இல்லையா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நேராக வந்து அந்த மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாத்திட்டு அதே இடைத்தேர்தலில் வந்து சந்திக்கிறீங்கல்ல, அப்போ ஏமாத்தின தலைவர் யாரு? தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறதுனால நாங்கள் வந்து ஏமாற்ற கட்சி ஆயிடுவோம், கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துற நீங்க வந்து நியாயமான கட்சி ஆயிடுவீங்களா? ஓகே அமுதரசன், சிறிய குறுக்கீடு மட்டும் அலோ பண்றேன். இல்ல அதாவது இவங்க வந்து தேர்தல் ஆணையம் என்ன திமுகவினுடைய ஜோப்பிலையா வச்சிருக்கிறோம்? இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக யாருடைய கூட்டணியில் இருக்கிறாங்க? பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. மோடியினுடைய தேர்தல் பரப்புரையே அவர் வந்து போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் தேர்தல் ஸ்கெடியூல் பண்றேன்னு மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஸ்கெடியூல் போடக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கையில வச்சிருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணியில் இருக்குது பாமக. ஊழலின் மொத்த உருவமா இருக்க திமுக, ஊழலின் மொத்த உருவமா இருக்க திமுக எல்லா அட்டூழியம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நீங்க வந்து வன்னியர்களை ஏமாத்துறாங்க, நீங்க சிறுபான்மையினரை ஏமாத்துறீங்க. அந்த மாதிரியா? ஒரு நிமிஷம் வெளியில இருந்து பேசுறேன். ஒண்ணே பாமக தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய யோகிதை இருக்க, அது மக்களை அந்த நிக்கிறதுக்கே யோகிதை இல்ல. அதனாலதான் இன்னைக்கு மாநில கட்சியோட ஒரே ஒரு கேள்வி, எங்களுக்கு நிக்கிறதுக்கு யோகிதை இல்ல. உங்க நிக்கிறதுல எந்த தேர்தல் நீங்க தனியா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் எல்லா யோகிதையும் இருக்குது. சுதந்திரம் அடைந்து ஒரே ஒரு தேர்தல்ல தனியா நினைச்சு திமுகன்னு சொல்லுங்க. தனியா நிக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியம் இல்ல, தைரியம் இல்ல. அப்புறம் நீங்க வந்து தேர்தல்ல நிக்கிறேன்னு ஏன் பேசுறீங்க? ஒரு தேர்தல்ல தனியா நின்னு காமிங்க. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, யோகியம் இருக்குல்ல, தனியா நின்னு காமிச்சிட்டு வந்து பேசுங்க. தைரியம் யோகியம் எல்லாம் இருக்கிற நீங்க தனியா வந்து நின்னுட்டு பேசுங்க. ஒரு தேர்தல்ல தனியா நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல, நீங்க ஏன் வந்து பேசுறீங்க? அமுதரசன் நிறைய இதுக்கு பதில் சொல்லட்டும். நாங்க நின்னு இருக்கிறோம், 4 தேர்தல்ல நின்னு இருக்கோம் தனியா. நீங்க ஒரு தேர்தல்ல நின்னு இருக்கீங்களா? ஒரே ஒரு தேர்தல் தனியா சந்திச்சிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு பேசுவோம் இன்டிடா பேசுவோம் பத்தி பேசுறதுக்கு சாரி இல்ல மற்ற விஷயங்களை பேசுவோம். முதல் கட்ட பார்வையை பாருங்க. நான் திரும்ப வன்னியரசன், இந்த தேர்தலை சமூக நீதிக்கான தேர்தல் அப்படின்னு பாமக அணுகுது. ஏன்னா திமுக ஜெயிச்சா அது 10ஓட 11, ஆனா பாமக ஜெயிச்சா அது சமூக நீதிக்கான வெற்றி. இன்னும்
இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் திமுக வந்து ஒரு உறுதியான முடிவை சொல்லலை அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் இந்த தொகுதி வெற்றியின் மூலமாக சமூக நீதியை மீட்டெடுக்க முடியும்னு பாமக நம்புதான். அதாவது மரியாதைக்குரிய மறைந்த புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடைய பணிகள் வந்து அந்த மக்களுக்கான, அந்த தொகுதிக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சாதனைகளை வந்து அங்கே வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு புற்றுநோயால் இறந்துட்டார். இப்போ இறப்புக்கு பிறகு அந்த பணி தொடர வேண்டும், அவ்வளோதான். அப்போ பணி தொடர்வதற்கு யார் போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அன்னியூர் சிவா அவர்களை போட்டிருக்கிறாங்க. அவர் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த தொகுதியை பொறுத்தளவு வந்து புகழேந்தி அவர்களுடைய பணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி, அந்த அரசனுடைய சாதனைகள், உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுடைய நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், பேருந்துக்கான அந்த இலவச பயணம் திட்டமாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் அந்த தொகுதியில் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அந்த தொகுதியில் திமுக அரசினுடைய பல்வேறு சாதனைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது சாதனைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திமுக அரசு திமுக அங்கே வெல்ல போகிறது அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் வந்து பாமக போட்டியிடுது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, சமூக நீதி தொடர்பாக அவங்க வந்து பேசுகிறாங்க. அது வந்து அவருடைய உரிமை, அதுக்குள்ளே நாங்கள் வந்து போக விரும்பலை. சமூக நீதி வந்து அவர் பேசுகிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான கருத்தை அவர் வந்து சொல்கிறாரு திரும்ப அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்ல திமுக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கைக்குரிய அல்லது பாதுகாப்புக்குரிய ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த பின்னணியிலேருந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இன்றைக்கி வந்து அவர் போட்டிடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல இருந்த மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் வந்து யார் வெல்லணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்போ இந்த புகழேந்தி அவர்களுடைய களப்பணி தொடர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை வந்து பார்க்க முடியுமே ஒழிய இது சமூக நீதி அடிப்படையில் இதை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது அவருடைய அரசியலுக்காக அதை பேசுகிறாரு நம்ம வந்து இல்லை. இந்த தொகுதி இந்த நேரமும் அதில் முக்கியத்துவமாக பார்க்குறாங்கல்ல. இப்போது நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் எதிரொலிக்கும், அதையும் சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வந்து அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்தில் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த மரணங்கள் இதை பற்றியும் பேசுகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா இங்கே வாக்களிங்கன்னு கேட்க. இல்லை, அதுதாங்க. நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு அந்த குற்றவாளிகளை கைது செய்யலை, அவர்களை பாதுகாக்குது, அந்த சாராயம் விற்றவங்களை வந்து காவல்துறை வந்து பதுக்கி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லட்டும். இல்லை வந்து அதில் வந்து உண்மை இருக்கவும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காவல்துறை வந்து அரசு வந்து முழுமையாக வந்து எல்லாரையும் கைது செஞ்சுருக்கிறாங்க. அதில் அதிகாரி வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நடந்திருக்கு. அப்போ விடுதலை சிறுத்தையில் என்ன மாதிரி முன்வைக்கிறோம்னா முழு மதுவிலக்கை முன்வைக்கிறோம். இந்த முழு மதுவிலக்கை எத்தனை பாஜக வந்து ஏற்றுக்கொள்கிறதா? முழு மதுவிலக்கு தான் வேணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறதா? நீங்கள் வந்து இந்தியா முழுக்க நாங்கள் முழு மதுவிலக்கு கேட்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி முழு மதுவிலக்கு கோருது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து எங்களுடைய பார்வை அப்படிங்கிறது அப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சம்பவத்தை வச்சு நீங்கள் வந்து பேசிட முடியாது. இந்தியா முழுக்க வந்து முழு மதுவிலக்கு வேணும் அப்படின்னா யார் பேசுவாங்க? அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தொடர வேண்டிய ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு அங்கே இருக்கிற சம்பவங்களை வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வந்து எந்த பின்னணியில் நீங்கள் பேசுவீங்க? இல்லை, இது வாக்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இல்லை, வாக்குகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது நீங்கள் தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. வாக்குகள் வந்து நீங்கள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் அந்த பகுதி மக்களுக்கு என்ன பாதிப்பு, என்ன தேவை அப்படிங்கிறத ஒட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்தந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க, யார் வந்து இந்த இடத்துல நின்னா பிரச்சனை வராது, பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ திமுக வந்து மரியாதைக்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு பொது வேட்பாளராக தான் பார்க்குறாங்க. திமுக வேட்பாளராக பார்க்கல. பொதுவாக அவர் வந்து அவர் மேலே ஒரு நல்ல நன்மதிப்பு இருக்குது. அதே ஊர், அந்த பகுதியில் மக்களுக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அப்போ அந்த பின்னணியில் இருந்த பார்க்கணுமே ஒழிய இதை வந்து வெறும் நீங்கள் வந்து ஒரு தொகுதிக்குள்ளே வந்து நீங்கள் சமூக நீதியை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. ஓகே, கேட்போம் திரு பிரியன் அவர்கள்ட்ட. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகிறதா? இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி வெல்லக்கூடிய வரலாறு 2000 தொடர்ந்தாலும் கூட ஒரு பிரதான கட்சி தேர்தலில் இருந்து பின்வாங்குது. அதிமுக தேர்தலில் நிற்கலை. நம்ம 2015 தேர்தலில் இதே மாதிரி பார்த்தோம். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் நின்னாங்க. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. இது அது மாதிரி இருக்க போதா, இல்லை அதிமுக பாமக நாங்கள் உரிமையோடு கேட்குறோன்னு அதிமுக ஓட்டை கன்சால்டேட் பண்ணக்கூடிய தேர்தலாக இது இருக்க போகிறதா? அது ஒரு டஃப் ஃபைட்டான தேர்தலாக இருக்க போதா? 2015 தேர்தலை ஒப்பிட முடியாது. ஜெயலலிதா வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர். அப்போ டிஎம்கே அங்கே நின்று இருக்கணும், டிஎம்கே அங்கே நிற்காது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது.
எப்படி இப்போ அதிமுக நிற்காது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லையோ அதே மாதிரி இப்போ திமுக நிற்காததும் சரியான அணுகுமுறை கிடையாது. அந்த சமயத்தில் ஆர்கே நகரில் திமுக வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி, அது நின்று இருக்கணும் ஆக்சுவலாக. அதுக்கு பதிலாக அவங்க வந்து சிபிஐ விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மகேந்திரன் என்ன திரு மகேந்திரன் போட்டி பெற்றார். ஸோ அது வந்து தவறான ஒரு விஷயம். இந்த வாட்டி விக்கிரவாண்டியில் வந்து அதிமுக நின்று இருக்கணும். நின்று இருந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஆளுங்கட்சி வந்து பல்வேறு முறைகேடுகள் செய்யும், பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், எல்லாம் நடக்கும். 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் இப்போ நடக்கும். இப்போ பாமகவும் அவங்க கூட்டணியில் இருந்ததை பார்த்தோம் நம்ம. அது இப்போ நடக்கும், ரிப்பீட் ஆகும் அது. ஸோ அதனால் வந்து இப்போ 2 பேருக்குமே இதை சொல்கிறதுக்கான உரிமை கிடையாது. அதிமுகவுக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. இந்த மாதிரி இடைத்தேர்தலில் இது நடக்கும் இது நடக்கும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த 2 கட்சிகளுக்குமே உரிமை கிடையாது. 2 கட்சிகளுமே இடைத்தேர்தலில் பல்வேறு விஷயங்களில் இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து விட்டுருங்க. இந்த 2 பேரும் இப்படி தான் இருப்பாங்கன்றதை விட்டுடலாம். ஆனால் பாமகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. இவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விஷயத்தெல்லாம் அவங்க ஈடுபடலை. அவங்களோட பிரச்சனை என்னென்னா வந்து விக்கிரவாண்டி வந்து அவங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு பேஸ் இருக்கிற இடம், ஜாதி ரீதியாகவும் ஒரு பேஸ் இருக்கிற இடம். அவங்க அந்த ஜாதியை தாண்டி ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கணும். அது இந்த வரையும் இறங்கின மாதிரி தெரியல. இப்போ விக்கிரவாண்டியிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஜாதி கன்சாலிடேஷனில் தான் அவங்க போகிறாங்க. அதுதான் ஒரு பலவீனமாக பார்க்குறாங்க அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க அதை தாண்டி வரணும். அதை தாண்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். இல்லாட்டி 6% ஓட்டோடையே அவங்க 2016 23% வாங்கியிருக்காங்க. விக்கிரவாண்டி இல்லை, தமிழ்நாடு ஹோல் சொல்கிறேன். ஓகே, அதாவது எந்த ஒரு தொகுதியிலுமே நீங்கள் 35% வரையும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது சார். அப்போ தான் வெற்றி பெற முடியும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே நீங்கள் மற்ற கம்யூனிட்டி ஓட்டும் ஒரு தலித் ஓட்டும் எல்லாரையும் வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அதற்கான முயற்சிகளை வந்து பாமக செய்யணும். பாமக என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட ஓட்டை அவங்க கன்சால்டேட் பண்ண போகும்போது மற்ற ஜாதிகள்லாம் அதுக்கு எதிராக போயிடுறாங்க, மற்ற ஜாதிகள்லாம் அவங்களுக்கு எதிராக திரடுறாங்க. அதுதான் திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகிறது ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாட்டி திமுக பணம் கொடுக்குறது, பணம் கொடுக்கல, இல்லை கொடுக்கல, அதிகமாக கொடுத்தாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க, இல்லை வேறு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, ஏதோ வச்சுக்கோங்க. எதோ கொடுத்தாலுமே கொடுக்காட்டியுமே கூட இயல்பாகவே அந்த வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு அங்கே இருக்குது. ஏன்னா வந்து ஈவன் விக்கிரவாண்டி அசம்பிளி தொகுதியிலையும் பானைச்சின்னு தான் அதிகமாக வாங்கிச்சு. அதுக்கு முன்னாடி 21 தேர்தலையும் புகழேந்தி அதிகமாக தான் ஓட்டு வாங்கினார். 49% வாங்கினார். இவங்க 43 தான் அதிமுக முதன்மை செல்வன் வாங்கினார் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி எலெக்ஷன்ஸில் வந்து இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு புகார் பண்ணுறதுக்கான உரிமை பாமகவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஈடுபடலை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான பரஸ்பர குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கான உரிமைகள் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதனால் இந்த சமூக நீதி போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படலாம். ஆனால் அதெல்லாம் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இந்த இடைத்தேர்தலில் பார்க்க முடியாது. மாதிரி ஒரு இடைத்தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் சமூக நீதி பேசுவது அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி சாதி ரீதியான வாக்குகளை ஒன்று திரட்டுறதுக்கு உதவுமா, இல்லை வந்து பொதுவான சமூக நீதியாக பேசணும்னா அது ஓட் பேங்க் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடுமா? இல்லை, அது விக்கிரவாண்டியில் பேசுறது வந்து தமிழ்நாட்டுக்கே பேசுகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் மெசேஜ் டு தமிழ்நாடு, நாட் ஒன்லி ஃபார் விக்கிரவாண்டி. அதுதான் அதிமுக மிஸ் பண்ணுறாங்க. அதிமுக வந்து கள்ளக்குறிச்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது ஆம்ஸ்டாங் பிரச்சனை எதுவோ வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை வந்து கள்ளக்குறிச்சியில் பேசினாங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் கள்ளக்குறிச்சி ஓட்டர்ஸ்க்கு மட்டுமே இல்லை, தமிழ்நாடு ஓட்டர்ஸ்க்கு அது ஆக்சுவலாக. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு வெற்றி சாத்தியம் கிடையாது. ஆனால் மெசேஜை நீங்கள் கன்வே பண்ணுறீங்க எல்லா தமிழ்நாடு. பாமகவே 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் கொள்கை முடிவை மாற்றிட்டு வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ என்ன நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவங்களுக்கு அந்த தொகுதியில் வந்து அவங்களுடைய அந்த ஜாதி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மத்தியில் அவங்க ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க சார். அவங்க நாங்கள் தான் இந்த இடத்துல அதிமுக எப்படி 60% ஓட்டு வாங்கிட்டு 2019 பாமக சப்போர்ட்டோட தான் வாங்கிட்டு. அதனால் வந்து 2021 அது எடுபடலை. அவங்க சப்போர்ட் 2020 அவங்க சப்போர்ட் பண்ணியுமே அவங்க தோற்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. பட் இந்த தேர்தலில் பாமகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அதிமுக இருந்திருந்தாங்கன்னா போட்டியை வந்து யாராவது 2 பேரில் ஒருத்தர் போட்டி போட்டு அதிமுக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருப்பாங்க, ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சென்ற பார்லிமெண்ட் தேர்தலையே 10.5 கொடுத்ததுனால எடப்பாடிக்கு வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருந்தது. அது நடக்கலைன்றது வேறு விஷயம். அதனால் பெரும்பாலான வன்னியர்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கு போச்சு. ஈவன் இது சிதம்பரம் திருவண்ணாமலையெல்லாம் பாஜக போட்டி போட்டால் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாஜகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, திருவள்ளூர்லாம் கூட டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அது இந்த அதிமுகவும் பாமகவும் ஒன்றா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், திமுக கொஞ்சம் ஒரு கடும் நெருக்கடிக்கு, ஈவன் திமுக என்னதான் அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ணால் கூட ஒரு கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கலாம். சரி, ஒரே ஒரு கேள்வி தான் 2 பேருக்கும், உங்களுக்கும் சரி மரியாதைக்குரிய ஐயா பிரியன் ஐயா அவர்களுக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம் அப்படின்னு சொல்றது நியாயமா? வேற எப்பவுமே நாங்கள் பேசுறது இல்லையா? இந்த தேர்தலில் சமூக நீதி அப்படின்னு நேற்று பேசியிருக்காரு.
நாங்கள் இப்போ இல்லை, நாங்கள் ஆரம்பித்தோம், தேர்தல் ஆரம்பித்த உடனே எங்கே பேச சமூக நீதி பேசுறாங்க சார். அதை சொல்லலை, நாங்கள் வென்றால் சமூக நீதி வென்றதாக அர்த்தம். நான் அதுக்கான விஷயத்துக்கு வரேன். எனக்கு என்னன்னா, எப்போ நாங்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பேச ஆரம்பிக்கிறோம், எப்போ சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தர முடியாது, சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்தால்தான் தர முடியும்ன்ற தீர்மானம் வருது பாருங்க, அதற்கு பிறகு தான் நாங்கள் அதை பேச ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிறகு தான் நீங்கள் சமூக நீதிக்கு துரோகம் செய்கிறீங்கன்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அதற்கு முன்னாடி நாங்கள் பேசலை. நானும் தொடர்ச்சியாக நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடுக்கு 21 தொடர்ச்சியாக நாங்கள் 5 முறை முதலமைச்சரை பார்த்தோம். அப்போலாம் எந்த தேர்தலும் வரல. நாங்கள் தேர்தலுக்காக செய்யறதில்ல. மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களும் இந்த விதத்தில் ஒத்துப்பார். சமூக நீதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடில் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது என்பதுதான் என்னுடைய ஒரு எண்ணம். அது மட்டும் அதான் சமூக நீதியை பொறுத்தவரை தேர்தலுக்கு மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அடுத்து சொன்னீங்க வன்னியர் வாக்குகளை தான் குறி வைக்கிறாங்க, மற்ற வாக்குகளை குறி வைக்கல. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும்ல, 276 வாக்குச்சாவடிகள் இருக்குல்ல, வன்னியர் அல்லாத வாக்குச்சாவடிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்க போகுதுன்றதை பார்ப்பீங்கல்ல. அப்போ தெரியும்ல பிற சமுதாய மக்கள் எந்த அளவுக்கான ஆதரவை பாமக கொடுக்க போகிறாங்கன்றது. தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்து முடிந்த பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எங்கே சென்று எந்த இடத்துல நிறைவு செய்தார்? அதே கெடார் என்ற பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலையை அணிவித்து தானே தேர்தல் பிரச்சாரம். அப்போ எந்த இடத்துல நாங்கள் வந்து தலித் சமுதாய மக்களிடம் வாக்க பெறுவதற்கு முயற்சி எடுக்கலன்னு பெரியான் சார் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அனைத்து காலனி பகுதிகளிலும் எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் அனைத்து பகுதியிலும் பிரச்சாரம் செய்திருக்காங்க. ஒரு சின்ன குறிக்கிற மட்டும் அந்த சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தணும். அங்கே வந்து பெரும்பான்மை சமூகம் வந்து வன்னியர் சமூகம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வன்னியரை நிறுத்திட்டு அங்கே அவர் வென்றாதான் சமூக நீதி அப்படின்னா அது இதுக்கு பேர் சமூக நீதியா? இல்லை. இருங்க, ஒரு கருத்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் முடியுங்க. அந்த இடத்துல வந்து வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தலித்தை நாங்கள் நிறுத்தி அதில் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள், அதை பற்றி சமூக நீதி நம்ம வந்து பேசலாம். அங்கே நீங்கள் அந்த தொகுதியில் வந்து ஒரு வன்னியரை நிறுத்திட்டு அதில் வந்து ஒரு சமூக நீதியை பற்றி பேசுறது இருங்க, நான் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்கிறது வன்னியர் வெல்வது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் வந்து வன்னியருடைய பெரும்பான்மை வாக்குகளை வந்து நீங்கள் வந்து கன்சல்டேட் பண்ணுறதா பெரும்பான்மை இது சமூக நீதினு சொல்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இவர் வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கே தெரியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகேஸ்வர ராவும் PR கவாய் அவர்களும் போட்ட உத்தரவு என்னன்னு தெரியும். எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க, எப்படி என்ன தரவுகள் அடிப்படையில் உங்களுக்கு 10% கொடுத்தீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. இது எல்லாமே சட்டப்பூர்வமானது. இப்போ திமுக வந்து 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காங்க. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது என்ன, நான் இருங்க, நீங்கள் வந்து 10% இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? அவங்க கூடுதலாக வந்து கேட்குறாங்க. அப்போ கூடுதலான மக்கள் தொகை இருக்கிறாங்க, அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் கொடுங்க, அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கிறத பார்லிமெண்ட்லேயே தலைவர் பேசுகிறாரு. திரு அமுதரசன் அவர்கள்ட்ட இந்த தேர்தலில் திமுகவுக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் அப்படின்னு பாமக இந்த பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாங்க. அதை தாண்டி அதிமுக வாக்குகள் கன்சால்டேட் ஆச்சுன்னா 2019 60% வாக்குகளை இதே தொகுதியில் வாங்கி அதிமுக வென்றிருக்கிறது அப்படின்ற வரலாறு இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி இதற்கு முன்பாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். ஆன்லைனில் கனெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லேக் இருக்குது, அதனால் இடைமறிக்காமல் நான் பேசினதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகளை மற்றவர்களும் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 10% இடஒதுக்கீடு ஞானோதயம் வந்து இன்றைக்கி திடீர்னு பாமகவுக்கு வந்திருக்குது. சமூக நீதி கடலில் குதித்து சமூக நீதி ஊறி போய் சமூக நீதி இன்றைக்கி விக்கிரவாண்டி தொகுதியில் பிழிந்து கொண்டு இருக்கக்கூடிய பாமக காரங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன். என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி எந்த அளவிற்கு போய் ஆள் தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2021 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பது 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்குது அப்படின்னா 3:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு, 10% இடஒதுக்கீடு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்களை நாங்கள் வன்னிய சொந்தங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் 10% இடஒதுக்கீடுங்கிறத அறிவிப்பு வரணும்னு சொல்லி பேரம் பேசி அந்த தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவித்து அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எந்த டேட்டாவும் இல்லை, வெற்று காகிதங்கள்னு தூக்கி குப்பையில் போட்டுச்சு உச்சநீதிமன்றம்.
அப்போ இன்னைக்கு 2021க்கு பிறகு இன்னைக்கு சமூக நீதி பற்றி வகுப்பெடுக்கக்கூடிய ஞானோதயம் பிறந்திருக்கக்கூடிய பாமகவினர் ஏன் ஒன்றும் இல்லாத வெற்று அறிக்கையாக 10% இடஒதுக்கீடு குறித்து நீங்க தயார் பண்ணீங்க, எந்த உள்ளீடுகளுமே இல்லையே, என்ன அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கேட்குது அப்படின்னு அதிமுகவை பத்தி ஏதாவது கேள்வி எழுப்புனுச்சா? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இவங்க தமிழர் விரோத கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோட இன்னைக்கு சமூக நீதி விரோத கட்சியாக இருக்கக்கூடிய பாமக கூட்டணியில் இருக்குது. நீங்க 2015 கர்நாடகாவில் ஜாதி வாரியான இடஒதுக்கீடு வேணும்னு சித்தராமையா கேட்டப்ப நாடாளுமன்றத்தில் கேட்டாங்க, பாஜக கேட்டுச்சு. சித்தராமையா என்ன தனி நாடு நடத்திட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுச்சு. மண்டல் கமிஷன் அப்ப இதே அத்வானி, பாஜகவினுடைய தலைவர் அத்வானி சொன்னாரு, இந்த நாட்டை சின்னாபின்னமாக்குறாங்க, இந்த நாட்டை கூறு போடுகிறார்கள்னு பேசிச்சு. இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பாஜக இல்ல. அந்த கட்சியில கூட்டணியில இருந்துகிட்டு பாமக சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு பேசுறது. ஒண்ணு கேட்கிறேன், நீட் தேர்வுல குழந்தைகள் செத்து மடிஞ்சிட்டு இருக்குது, அதே வன்னிய சமுதாய மக்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, அப்ப சமூக நீதி பாதிக்கப்படுதுன்னு பாமகவுக்கு தெரியலையா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுல இதே வன்னிய சமுதாய மக்கள் குழந்தைகள் படிப்புல வேலை வாய்ப்பு கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு பாஜக, அவங்களோட கூட்டணியில இருக்கிறீங்களே, உங்களுக்கு அப்பய சமூக நீதியோட அதை பத்தின உங்களுக்கு அக்கறை இல்லையா? இன்னைக்கு தொடர்ந்து மக்கள் விரோதமான எல்லா திட்டங்களையும் அறிவிப்புகளை இருங்க முடிச்சிடுறேன், எல்லாத்தையும் அறிவிச்சு அதனால ஒட்டுமொத்தமாக தமிழர்களை கூறுபட்டு இருக்குது பாஜக. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை தொழில்களை கபலீகரம் பண்ணிட்டு இருக்குது. இதே வன்னிய சொந்தங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து சமூக நீதி குறித்து கிடையாது. பாஜகவோட கூட்டணியில தானே இருக்கீங்க, பாஜகவோட கூட்டணியில தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு, தமிழர்களுடைய நலனை பற்றி பேசுறதுக்கு? பாமகவுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. யாரை ஏமாத்தல பாண்டாண்டு காலமா தமிழர்களை ஏற்கல, வன்னியர்களை ஏற்றிட்டுலாம், வன்னியர்களை பொறுமையா இருக்கிறோம். அதுக்காக நீங்க சொல்றது நியாயம் ஆயிடாது. தேர்தல் களத்துல நிக்கிறீங்க, என்ன தைரியத்துல வந்து தேர்தல் களத்துல நிக்கிறீங்க, என்ன தைரியத்துல தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறீங்க? உங்களுடைய முகத்திரை கிழிஞ்சு போச்சு. தமிழர்களை வன்னியர்களை ஏமாற்றக்கூடிய உங்களுடைய அரசியல் மக்கள் திமுக ஏமாற்றக்கூடிய அரசியல் சமூக நீங்க சத்தமா பேசுறதுனால உங்களுக்கு மட்டும் தான் நியாயம் ஆயிடாது. ஆன்லைன்ல இருக்கீங்க, அமைதியா இருக்கு. என்ன கண்டனங்களை தெரிவிச்சாலும் பாமகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சதனாலதான் உங்களை மாநில கட்சிங்கிற அந்தஸ்துல கூட வைக்கல, அந்த அந்தஸ்துல கூட வைக்கல. நீங்க அதிமுகவை கேள்வி கேட்டீங்களா? என்ன யோகிதை இருக்குது? இந்த சிக்கலுக்கு காரணமே அதிமுக அவசரமா கொடுத்த இடஒதுக்கீடுன்றத வைக்கிறார். திமுக மட்டும் கேள்வி கேக்குறீங்க. புரிதலோட பேசணும். புரிதல் இல்லாத பேசுறவங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் கண்ணை மூடிட்டு இருந்து தூக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்பலாம், கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி இருக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 10.5% இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? ஜனார்தன நாணயத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அது கடைசி நேரத்தில் கொடுக்கும்போது தரவுகள் இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. அப்படியே உச்சநீதிமன்றம் எடுத்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் போய் சேரும்போது இடஒதுக்கீடு கொடுத்தது சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் இவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவை கொடுங்கன்றாங்க. சென்செக்ஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஜனார்தன நாணயம் என்பது கடந்த காலத்தினுடையது. இப்போ சூழ்நிலையில் எனக்கு டேட்டா வைங்கன்றாங்க. இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்கல்ல. அந்த 10.5% ஜியோவுக்கு கையெழுத்து போட்டவங்க யாரு? அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு அந்த அறிவு, அந்த தெளிவுலாம் எங்கே போச்சு? 10.5% ஜியோவை போட்டு நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு சட்டமன்றத்தில் பேசினாங்களே, அப்போ அந்த அறியாமை எங்கே போச்சு? சமூக நீதியை பற்றி எங்களை தவிர பேசுறதுக்கு வேற யார் இருக்கிறா? தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு ஒரே ஒரு இடஒதுக்கீடு திமுக தானா வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க. போராட்டம் இல்லாம சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற கட்சி நாங்க தான், பெரியாருடைய பேரை நாங்க தான்றீங்களே. ஒரே ஒரு இடஒதுக்கீடு எந்த போராட்டம் இல்லாம நாங்களே முன் வந்து கொடுத்தோம்னு சொல்லுங்க. இல்ல இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அண்ணன் தெளிவா சொன்னாரு. அவர் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிறேன். சமூக நீதினா என்ன? இப்ப திமுக அந்த சமூக நீதியை கடைபிடிச்சிருச்சா? அண்ணன் தான் பதில் சொல்லணும். அண்ணன் சமூக நீதிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு பொது தொகுதியில் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை நிக்க வச்சு வெற்றி பெற வைக்கணும், அதுதான் உண்மையான சமூக நீதி. திமுக அதை செஞ்சிருச்சா? திமுக எந்த இடத்துல கொடுத்துச்சு? ஒரே ஒரு பொது தொகுதி கொடுத்துச்சா உங்களுக்கு? பொது தொகுதிக்கு போராடினீங்கல்ல இப்ப நாடாளுமன்றத்தில். அப்போ சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற கட்சி நாங்க கொடுத்தாங்கல்ல. அதுதான் சொல்றேன். நாடாளுமன்றத்தில் கேட்டீங்கல்ல, நாடாளுமன்றத்தில் கேட்டீங்கல்ல, கொடுத்தாங்களா? கேட்டாங்க. அதற்கு பிறகு கொடுக்கல. அப்புறம்
சமூக நீதியை பத்தி பேசுவதற்கெல்லாம் திமுக நான் ஏன் மீண்டும் சொல்றேன்னா, ஒரு தொகுதி ஜெயிச்சா சமூக நீதி வென்றிடும் சொல்றோன்றதுக்கான காரணம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களிடம் அரசிடம் எல்லா அதிகாரமும் இருக்கு, சர்வே எடுக்கிறதுக்கு. அந்த சர்வே போதுமானது. நீங்க தான் சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி, அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு பெருமை பேசுறீங்களா? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்ததனுடைய வழக்கு இப்ப இன்னும் 2 மாசத்துல வரப்போதில்ல. அதுல தரவுகள் கேட்பாங்கல்ல, அதுக்கு ஏதாவது தரவுகள் உங்ககிட்ட இருக்கணும்ல. நான் வர அமுதரசன் ஒரே நிமிஷம் வந்துறேன். இல்ல இதுல பாஜகவோட கூட்டணி வச்சத மைனஸ் அப்படின்னு இல்ல அவருடைய குற்றச்சாட்டோட இல்ல பாஜகவோட கூட்டணி வச்சது மைனஸ், பாஜக சொல்லி தான் அதிமுக வாபஸ் வாங்க குற்றச்சாட்டை திமுக இந்த காலத்துல முன் வச்சிருக்கு. கண்டிப்பாக இதுல ஒரு விஷயத்தை அமுதரசன் மறந்துட்டார். என்னன்னா மைனஸ் எங்களுக்கு இல்ல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 9% வாக்குகளை இழந்திருக்கும் கட்சி திமுக. மக்கள் அவங்க ஏற்கனவே வாங்கின வாக்கை விட 9% வாக்குகள் இழந்திருக்கிறார்கள். அவங்க ஒட்டுமொத்தமாக 2 கோடி பேர் இருக்காங்கங்கிறாங்க அவங்களுக்கு கட்சியில் உறுப்பினர்களா. அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்களா அவங்க? ஆனால் நாங்கள் 11.8% வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்கோம். வேற வேற சிம்பிள் கொடுத்துருந்தாங்களே, தனிப்பட்ட முறையில் அவங்க வாங்கினது, தனிப்பட்ட முறையில் திமுக வேட்பாளர்கள் வாங்கினதுல 9% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். 2 தொகுதி அதில் கழிச்சுங்க, 2 தொகுதி வேற சிம்பிள் கொடுத்துட்டாங்கல்ல. எதுவாக இருந்தாலும் வாக்குகளை இழந்திருக்கிறார்களா இல்லையா அவங்களுக்கு? நீங்க சொல்றதுல வேணா ஒரு புள்ளி மாறலாம், அது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் போக விரும்பல, அடுத்த செய்தி போகணுங்கிறதுக்காக. நாங்க தமிழர் விரோத கட்சின்னு எங்களை பேசுறாங்களே, ஆனா திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை இந்துக்களின் விரோத கட்சி. இந்துக்களை புண்படுத்தி, இந்து மதத்தை அவமானப்படுத்தி, பெரும்பான்மை இந்துக்களை கேவலப்படுத்தி, இந்துக்களின் தெய்வங்களை அசிங்கப்படுத்துறதுனா திமுக கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்களோட தொடர் வேலை. அதனால அவங்க தமிழ்நாட்டில் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஊழல்னா என்ன தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லுவாங்க திமுக. அருஞ்சொற் பொருள் மாதிரி ஊழலுக்கு ஒட்டுமொத்த உதாரணமா திமுக இருக்காங்க. கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான். எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதுல எவ்வளவு கட்டிங், எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு கரப்ஷன் மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. கள்ளச்சாராயம், கஞ்சா, மெத்தோபேட்டமைன் எல்லாமே அவங்க கட்சியினருக்கு பண்ணுவாங்க. கள்ளச்சாராயம், போதை, அப்புறம் அதே மாதிரி டாஸ்மாகோட பார் நடத்துறது எல்லாமே திமுக காரங்க தான் நடத்துவாங்க. கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, ஒட்டுமொத்த ஊழலின் எல்லாத்துக்கும் மேல சட்டம் ஒழுங்கு, தினமும் கொலைகள் இப்ப பேசுனது பாஜக பிரமுகர், பாஜக செய்தி தொடர்பாளர், பாமக நினைச்சிட்டீங்க. இப்ப பேசுங்க. அதாவது முக்கியமா என்ன சொல்றேன்னா, திமுக நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு 18 போலீஸ் ஆபீசர் மாத்தி இருக்காங்க, நேத்து தலைமையில இருக்கவங்க மாத்தி இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கட்டு இருக்கிறது, தினமும் கொலைகள் நடக்கிறது, கள்ளச்சாராய சாறு. இன்னைக்கு விக்கிரவாண்டியில எந்த மூஞ்சில போய் திமுக நிக்குது? எத்தனை பேரை கொலை பண்ணிருக்காங்க? கள்ளச்சாராய எத்தனை பேரை கொலை பண்ணிருக்காங்க? இதுக்கெல்லாம் மக்கள் கண்டிப்பாக திமுகவை தண்டிப்பார்கள். ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க, மணிப்பூருக்கு வர முடியாம ஓடுறாரு பாருங்க, விமான ஏறி ஓடுறாரு பாருங்க. ஒரு பயந்தாங்களி பிரைம் மினிஸ்டர் அவரை வச்சிட்டு ஏதாவது பேசுறதா கொஞ்சம் கண்ணியமா பேசுங்க, புரியுதா? உங்களுடைய தராதரத்தை வெளிப்படுத்த வேண்டாம், உங்களுடைய தகுதி தராதரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். திமுக எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. சூரம் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம நீங்க சட்ட ஒழுங்க பத்தி பேசுறீங்க. சட்டம் ஒழுங்கு உங்க ஆட்சியில எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெருவா சந்தி சிரிக்குதுல, சந்தி சிரிக்குதுல திமுக ஆட்சியில எப்படி இருக்குன்னு நீங்களே தான போலீஸ் ஆஃபீஸரை மாத்தி இருக்கீங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்கிறான். அந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடக்குதா தமிழ்நாட்டுல? அவர் ஒண்ணு வரதில்லை, அவர் உளறி கொண்டே இருக்கிறார். எவ்வளவுதான் அது உளறல அனுமதிக்கிறது? ஒரு துளி கூட அருகதை கிடையாது. ஓகே, சட்டம் பத்தி பாஜக பேச கூடாது. ஓகே, ஒரு பயந்தாங்கொழி பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? வெளியில வர சொல்லுங்க. வேங்க வயலுக்கு போனீங்களா? வேங்க வயலுக்கு போனீங்களா? இன்னை வரைக்கும் பயந்தாங்கொழி முதல்வர் இங்க இருக்காரு. திமுகல தான் பயந்தாங்கொழி முதல்வர் இருக்காரு. போச்சலுங்க வேங்க வயலுக்கு போனீங்களா இல்லையா? 2 வருஷமா என்ன பண்ணீங்க? கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா? கள்ளச்சாராயத்தை குடிச்சீங்களா?
என்ன பண்றீங்க நீங்க ஆட்சியில? அதிமுக வாக்கள் ஏன் பாமக நோக்கி நகராது? 2019 தேர்தலில் 60% வாக்கள் வாங்கியிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து நினைப்போம். அப்படி ஒரு கன்சல்டேஷன் நடக்காதுன்னு ஏன் பார்க்குறேன்? இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நகரம் இப்படி போகாதா அப்படி போகாதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து சொல்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் வந்து வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் வந்து அவங்களுடைய நம்பிக்கை இழந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து திருப்பூரூரில் வந்து இப்போ ஒரு பொது தொகுதி தான் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம் அப்படின்னா பாலாஜி பெருவாரியாக வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தான் நாங்கள் வெற்றி பெற முடியுது. சிதம்பரம் தொகுதியில் பெருவாரியாக வந்து வன்னியர் சமுதாய மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற முடியுது. விழுப்புரம் தொகுதியில் அதே தான். வெறுமனே வந்து தலித்துகள் மட்டும் வாக்களித்து எங்கே வெற்றி பெற முடியும்? அப்போ பொது சமூகம், நான் குறிப்பாக சொல்கிறேன், இல்ல பொது சமூகம் ஏன் பொது தொகுதி கொடுக்கல? அப்ப நீங்க சமூக நீதி பேசலாம். சமூகம் இருங்க, சமூக இல்ல அதை தான் நான் சொல்றேன். நாங்களும் தலித் வாக்குகளோட தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் வச்சு சமூக நீதி சொல்லல. இல்ல சமூக நீதி அப்படிங்கிறது நீங்க வெறுமனே வந்து தொகுதியில் நிற்கிறது அப்படிங்கிறது இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் பொது தொகுதியில் நாங்கள் நின்றுட்டு தான் வரோம். நாடாளுமன்றம் அடுத்த முறை நாங்கள் வந்து பொது தொகுதியில் நிற்போம். அது ஒரு பிரச்சனை இல்லை. பொது தொகுதியை கொடுக்கலன்னா, கொடுக்கவே இல்லை அப்படின்னா தான் பேச முடியும். பொது தொகுதி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கேட்டோம், கொடுக்கல. திமுக வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் வந்து அது மாறும். பொது தொகுதி அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை தான் இருங்க சொல்லிடுறேன் நான். இந்த பெரும்பான்மை இந்துக்களுடைய ஆதரவில் தான் வந்து திமுக அரசு இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கு. வெறும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வச்சு வெற்றி பெறல. நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சேன்னாரு, அமைச்சர் தான் ஜெயிச்சு கொடுத்தாருன்னாரு. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாஜகவினர் கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நான் ஏதாவது பேசும்போது நீங்க பேசும்போது ஏதாவது நான் இடம்பெறச்சேனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில், பெரும்பான்மை இந்துக்களுடைய ஆதரவு அடிப்படையில் திமுக அரசு இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கு. அப்போ இந்துக்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து காட்டுறது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு ஏமாற்று வேலையை தான் பாஜக எப்போவுமே இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கொண்டு வர்றாங்க. அப்படின்னா மேல்பாதியில் வந்து எந்த இந்து வந்து கோயிலுக்குள்ளே உள்ள விடலை, எந்த இந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதும் இந்து தான், கோயிலுக்குள்ளே உள்ள விடாதவங்களும் இந்து தான். இப்போ எந்த இந்துக்காக நின்னாங்க? வேங்கவையில் மலத்தை கலந்தது இந்து தான், பாதிக்கப்பட்டது இந்து தான். எந்த இந்துக்காக நின்னாங்க? இந்து அப்படிங்கிற சமூகத்தின் அடிப்படையில் அவங்க பேசுறதுங்கிறது ஏமாற்று. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நீங்க போகாத ஏன் மாத்துறீங்க? அது ஏன் மாத்துறீங்க? வேங்க வயல்ல வந்து ஏன் பிரச்சனையை மாத்துறீங்க? அங்க தலித் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேட்க உங்களுக்கு தைரியம் இல்ல, உங்களுக்கு திராணி இல்ல. அப்புறம் அதை ஒத்துக்காம அது இந்துவா இருங்க. இந்த வார்த்தை அவர் பேசுறாருல, எப்ப நடந்துச்சு, விடுதலை சிறுத்தை என்ன போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது வரலாற்று அறிவுல அவங்க பேசுறவங்க அல்லது அறியாமையில பேசுறது. விடுதலை சிறுத்தைகள் வந்து நடந்த உடனே அங்க புதுக்கோட்டையிலே எங்களுடைய தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இப்பவும் நாங்க சொன்னோம், எங்க தலைவர் அவர்கள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால தான் சொல்றாரு, அந்த சிபிசிஐடி விசாரணையில வந்து என்ன மாதிரி பிழையெல்லாம் இருக்கு நாங்க சுட்டி காட்டுறோம். அதனால பொதுவா வந்து பாஜக உணர்வு கம்பு சுத்துறது அப்படிங்கிறது வந்து நீங்க வேணா என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நடந்தது என்ன அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதை வந்து 2026க்கான தொடக்கம் அச்சாரம் அப்படின்னு பார்க்க முடியுமா? இந்த இடைத்தேர்தலில் 2026க்கான ஒரு அந்த மாதிரியான ஒரு தொடக்கமாக இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2026ல் தமிழ்நாட்டோட அரசியல் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு இப்போ நம்ம ஊகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது பாஜகவும் அதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் ஒன்றா ஒரு அணியில் இருக்கலாம், விஜயும் சீமான் ஒரு அணியில் இருக்கலாம். ஸோ எப்படி வேணால் போகலாம், சொல்ல முடியாது. ஒன்ஸ் வந்து பாஜக ஹைகமாண்டுக்கு வந்து ஏடிஎம்கேடு இருந்தால் பெட்டர்னு நினச்சா, இந்த வாட்டி இருக்கிற இடைஞ்சல்கள்லாம் இல்லாமல் இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த சமயத்தில் என்ன கூட்டணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பண்ணுற இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இதை வந்து 234 தொகுதிகளில் பண்ணினாங்கன்னா இந்த எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு திமுகவுக்கான ஒரு ஆன்டி இன்குபன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த 2 வருஷ காலம் வந்து திமுக அரசுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கும். பலவிதமான விஷயங்கள் நடக்கும். அது எலெக்ஷன் நெருங்கும்போது ஒரு பின்னடைவை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த எதிர்க்கட்சிகள் இந்த விஷயங்கள்லாம் எடுத்தாங்கன்னா 234 தொகுதிகளையும் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாமல் பார்த்துட்டாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. ஓகே, பார்ப்போம். நிறைய விக்கிரவாண்டி தேர்தல் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் ஏதாவது புது செய்தியை சொல்ல போகிறதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கோட சிறப்பு விவரங்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.